Crowbody Club by helping others enrich yourself. MD and founder கணேசமூர்த்தி சார் நமக்கு இந்த சிஸ்டத்தை ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இதை நமக்கு வடிவமைச்சு தந்திருக்காங்க. இதோட ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகாசியில் இருக்குது. ஃபுல் அட்ரஸ் உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். அதில் நம்மளுடைய சிசி நெட்வொர்க் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிவகாசி அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல தலைமை தாங்கி நம்மளோட செயல்பட்டு வருது. இங்கே நம்ம ஹெட் ஆஃபீஸில் என்னது மாதிரி உள்ள சர்வீஸ்கள் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக கஸ்டமர் கேர் சர்வீஸ் நம்மளோட ஹெட் ஆஃபீஸில் இருக்குது. இதில் 5 லாங்குவேஜ் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி. இந்த 5 லாங்குவேஜ்லேயும் நமக்கு கஸ்டமர் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. எதுக்கு இந்த லாங்குவேஜ்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா நம்மளை ஒரு ஐடி ப்ளேஸ் பண்ணும்போதும் பல லாங்குவேஜ்லேருந்து நமக்கு கனெக்ட் ஆவாங்க. அவங்களுக்கு மட்டும் நமக்கு கம்யூனிகேட் பண்ண முடியலைன்னா நம்ம இந்த கஸ்டமர் கேர் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி நமக்கு ஐடியை நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இந்தியனாக இருக்க வேண்டும், 18 வயசு நிரம்பியவர்களாக இருக்க வேண்டும். நம்மளோட டிரான்சாக்ஷன் எல்லாமே ஃபோன்பே, ஜிபே மூலமாக தான் நம்ம இதில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். எல்லாமே டிஜிட்டல் முறையில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அதனால் எதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் நமக்கு டெய்லி 8 மணிக்கு மீட்டிங் நடக்கு. அதை நமக்கு டெலகிராம் மூலமாக நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். வாட்ஸ்அப் மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம க்ரோபதி கிளப்பில் 5 விதமான பிளான் இருக்குது. ஒன்று பேசிக், ஸ்டாண்டர்ட், எலைட், ஃபேண்டசி, ப்ரீமியம். நீங்கள் பேசிக்கில் ஜாயின் பண்ணணுன்னா 300 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணணும். ஸ்டாண்டர்டில் ஜாயின் பண்ணணுன்னா 400 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணணும். எலைட்டில் ஜாயின் பண்ணணுன்னா 600 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணணும். ஃபேண்டசின்னா 1099 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணணும். ப்ரீமியம் பிளான்னா 5500 ரூபா கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். இதில் காமராஜர் ஃபவுண்டேஷன் அதுக்கு டொனேஷனாக நம்ம 300 ரூபா நம்ம கொடுக்குறோம். டோட்டலாக இந்த பிளான் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 8199 ரூபா இதில் நமக்கு இந்த பேக்கேஜுக்கு நமக்கு மொத்தமாக செலவாகுது. இதில் ஒன்றுக்கும் எவ்வளோ இது கொடுத்தோன்னா அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லி டிஸ்பிளேயில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். டோட்டலாக ஒரு மெம்பரை நீங்கள் உள்ளாடி அறிமுகப்படுத்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஸ்பாட் இன்கம்மாக 900 ரூபா ஸ்பாட் இன்கம்மாகவே உங்களுக்கு வருது. அப்போ இதில் லெவல் இன்கம் எல்லாருக்கும் சேமாக தான் இருக்கும். ஸ்பாட் இன்கம் மட்டும் நம்ம எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறோமோ அத்தனை பேருக்கு உள்ள வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஸ்பாட் இன்கம் கிடைக்குது. இதில் அன்லிமிட்டடாக இருக்கிறத ஒரே ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பாட் இன்கம் மட்டும்தான். அது நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் கொடுக்கலாம். 10, 100 எவ்வளோ வேணும் உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக், ஸ்டாண்டர்ட், எலைட், ஃபேண்டசி இந்த 4 இதுலேயும் உங்களுக்கு 2வது லெவலில் தான் உங்களுக்கு இன்கம் இருக்கும். ஃபஸ்ட் லெவலில் நமக்கு வந்ததை நம்ம அப்டேட் பண்ணுறோம். செகண்ட் லெவலில் பேசிக்கில் நீங்கள் போட்ட அமௌண்ட்டு 200 ரூபாய்க்கு 400 ரூபாய் எடுத்துக்கலாம். ஸ்டாண்டர்டில் 300 ரூபாய்க்கு 600 ரூபாய் எடுத்துக்கலாம். எலைட்டில் 500 ரூபாய் போட்டதுக்கு 1000 ரூபாய் எடுத்துக்கலாம். ஃபேண்டசி பிளானில் உங்களுக்கு 999 ரூபா போட்டுறதுக்கு 1993 நிகர லாபமாக இந்த இதில் எடுத்துக்கலாம். ஸோ இதில் முற்றிலும் மாறுபட்டதான் நம்மளுடைய ப்ரீமியம் பிளான். அந்த ப்ரீமியம் பிளான்னு என்னென்னா அதில் மட்டும் உங்களுக்கு 3 லிங்க் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஆனால் நம்மளுடைய ஃபஸ்ட்டு 4 பிளானில் உங்களுக்கு 2 மெரிட்டு தான் கனெக்ட் ஆகும். இதில் ப்ரீமியமில் முதல் லெவலில் உங்களுக்கு 3 மெரிட்டு கனெக்ட் ஆகிறதுனால உங்களுக்கு ஃபஸ்ட் லெவலில் 5000 ரூபாய் இன்கம் இருக்குது. செகண்ட் லெவலில் உங்களுக்கு 10000 ரூபா நிகர லாபமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம பழைய அதே பிளான் மாதிரி தான் உங்களுக்கு 2 மடங்கு 4, 8 அப்படி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ப்ரீமியம் பிளானை மட்டும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். ப்ரீமியம் பிளானில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். என்னோடய ஐடியை லாகின் பண்ணி நான் உள்ளாடி போகிற சிஸ்டம் எனக்கு ஒரு நபரை கனெக்ட் ஆகும். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே 5000 ரூபா ஹெல்ப் பண்ணி வெயிட்டிங்கில் இருக்க சீனியாரிட்டியில் இருக்க ஒரு பர்சனுக்கு தான் எனக்கு கனெக்ட் ஆகுது. அவங்களுக்கு நான் 5000 ரூபா நான் அனுப்பிச்சிட்டு என்னோடய ஐடியை ஓப்பன் பண்ணி ஃபோன்பே, ஜிபே மூலமாக அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவித்து 12 டிரான்சாக்ஷன் நம்பரையும் அதில் போட்டுட்டு நான் சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணி
அந்த சப்மிட் பண்ண அந்த நிமிஷமே என்னுடைய சீனியாரிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போது அடுத்து நான் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்பான்சர் யார் இந்த இதில் என்ன அறிமுகப்படுத்தினாங்களோ என்னோடய ஸ்பான்சருக்கு ரூ. 500 வந்து ஸ்பாட் இன்கம்மாகவே நான் அனுப்பிடுறேன். நான் ரூ. 5000 ஏற்கனவே அனுப்புறதுனால ரிசீவிங் கேட்டகரியில் வரேன். எனக்கு என்னோடய சீனியாரிட்டி வரும்போது 3 நபர்கள்லேருந்து தலா 5000 வச்சு 3 பேர்ட்டேருந்து எனக்கு ரிசீவ் ஆகும். டோட்டலாக வந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து ரூ. 15,000 என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகுது. இது ஒரு ஐடியும் ரிசீவ் ஆன உடனே நான் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு வந்து என்னோடய ஐடி ஓப்பன் பண்ணி அக்செப்ட் கொடுக்குறேன். ஸோ அடுத்த லெவல் அப்கிரேட் பண்ணுறதுக்கு நான் ரூ. 10,000 அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணுறேன். அடுத்து ரூ. 10,000 என்னோடய சீனியாரிட்டி வந்ததுனால 4 பேர்ட்டேருந்து எனக்கு ரூ. 10,000 வந்து எனக்கு ரிசீவ் ஆகுது. டோட்டலாக என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து ரூ. 40,000 என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகும். இது ரிசீவ் ஆன உடனே நான் என்ன பண்ணணுன்னா அடுத்த லெவலுக்கு நான் அப்கிரேட் பண்ணணும். அப்கிரேட் பண்ண எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 25,000 அடுத்த லெவலுக்கு நான் அப்கிரேட் பண்ணுறேன். ஒரு க்ளோனிங் ஐடி ஃபஸ்ட் டைமாக வந்து சிஸ்டம் எனக்கு கனெக்ட் ஆகுது. இதனால் ஒரு க்ளோனிங் ஐடி போட்டு ரூ. 25,000 போட்டு ரூ. 10,000 என்னோடய லாபமாக நான் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து நான் என்ன பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிசீவிங் கேட்டகரிக்கு நான் வரேன். 25,000 நான் அப்கிரேட் பண்ணதுனால ரூ. 25,000 ரிசீவிங் கேட்டகரியில் வரும்போது முதல் தடவையாக நம்மளுடைய காமராஜர் ஃபவுண்டேஷனுக்கு ஃபஸ்ட்டில் யார் கனெக்ட் ஆகுறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே ரூ. 25,000 ஃபவுண்டேஷன் அனுப்பிடுறாங்க. அது முடிஞ்சு எனக்கு 6 லிங்க் எனக்கு ரூ. 25,000 வச்சு ரூ. 1,50,000 என்னோடய அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகுது. இந்த ரூ. 1,50,000 என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்த உடனே நான் என்ன பண்ணணுன்னா பூஸ்டப் போடணும். ரூ. 1,00,000 நான் அப்கிரேட் பண்ணிவிட்டு 2 பூஸ்டப்பு 2 க்ளோனிங் ஐடி. இந்த 2 க்ளோனிங் ஐடியும் வந்து 24 ஹவர்ஸ் ஒன்று எனக்கு ஓப்பன் ஆகுது. அது 24 மணிக்கூருக்கு ஒரு பூஸ்டப் ஒரு க்ளோனிங் ஐடியை நான் போட்டு என்னோடய க்ளோனிங் ஐடியை நான் ஆக்டிவேட் பண்ணுறேன். அடுத்து இதில் வந்து எனக்கு லாபம் வந்து ரூ. 30,000 என்னோடய ப்ராஃபிட்டாக வர வந்திருக்கு. அடுத்து என்னோடய ரிசீவிங் கேட்டகரியான நான் ரூ. 1,00,000 ஏற்கனவே அப்டேட் பண்ணதுனால எனக்கு வந்து ரிசீவிங் கேட்டகரிக்கு நான் வரேன். வரும்போது ஃபஸ்ட் டைமாக ரூ. 1,00,000 ஃபஸ்ட் லிங்க் கனெக்ட் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபவுண்டேஷன் போகுது. அதுக்கப்புறம் 13 பேர்ட்டேருந்து தலா ரூ. 1,00,000 வச்சு என்னோடய அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகுது. ரிசீவ் ஆன உடனே நான் இதில் பூஸ்டப் போடணும். 66 பூஸ்டப்பும் 12 க்ளோனிங் ஐடியும் போடணும். இது போட்டு முடித்த உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா லெவலும் கம்ப்ளீட் ஆன உடனே ரூ. 5,000 என்னுடைய அடுத்த லெவலுக்கு நான் அப்கிரேட் பண்ணுறேன். இது அப்கிரேட் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா யார் சீனியாரிட்டியில் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ரூ. 5,00,000 அப்கிரேட் பண்ணுறேன். 66 பூஸ்டப்பும் 12 க்ளோனிங் ஐடி போடுறேன். இதனால் என்னோடய அப்லைனுக்கு வந்து 2 லிங்கு ரூ. 1,00,000 வச்சு 2 லிங்க் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த இதில் வந்து என்னோடய லாபம் பார்த்திங்கன்னா ரூ. 4,10,000 என்னோட நிகர லாபமாக இருக்குது. அடுத்து நான் வந்து ரூ. 5,00,000 நான் அப்கிரேட் பண்ணதுனால ரூ. 5,00,000 ரிசீவிங் கேட்டகரிக்கு நான் வரேன். என்னோடய சீனியாரிட்டி வரும்போது ஃபஸ்ட்டு லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக காமராஜர் ஃபவுண்டேஷன் கனெக்ட் ஆகுது. அடுத்து 29 பேர்ட்டேருந்து தலா ரூ. 5,00,000 வச்சு ₹1,45,00,000 என்னோடய அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகுது. இதில் 2 லிங்க் வந்து என்னுடைய அப்ளைனுக்கு 2 லிங்கு தலா ₹5,00,000 வச்சு 2 லிங்கு கனெக்ட் ஆகுது. இதில் அப்டேட் பண்ணி முடித்த உடனே ஃபஸ்ட்டு ₹5,00,000 என்னோடய அக்கௌண்ட் வந்த உடனே நான் பூஸ்டப்பும் க்ளோனிங் ஐடியும் போட நான் ஆரம்பிக்கணும். இதில் எவ்வளோ பூஸ்டப் போடணும்னா 232 பூஸ்டப்பும் 5 க்ளோனிங் ஐடியும் போடணும். இந்த 232 பூஸ்டப்பும் ஒன்று என்னோடய 1 பை 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓப்பன் ஆகும். இது ஒரே டைமில் வந்து 232 பூஸ்டப்பும் போட முடியாதனால என்னோடய ஃபேமிலி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை நான் ஷேர் பண்ணிவிட்டு அவங்க மூலமாக நான் 232 பூஸ்டப்பும் 5 க்ளோனிங் ஐடி 5 நாளாக நான் போடுறேன். இது டோட்டலாக வந்து என்னோடய அக்கௌண்ட்டு எல்லாம் வந்து முடிஞ்ச நேரம் 1,33,15,000 எனக்கு கிடைக்கிது. இதனால் என்னோடய அப்லைன் என்னோடய மெயின் ஐடியில் மட்டும் அவங்களுக்கு 12,25,000 அவங்களுக்கு மெயின் ஐடியில் மட்டும் கிடைக்கிது. இது 20 க்ளோனிங் ஐடி உள்ளாடி ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். இந்த க்ளோனிங் ஐடியும் இது மூலமாக நான் கம்ப்ளீட்டாக இந்த லெவலில் முடிச்சுட்டு வெளியே போகிற நேரம் என்னோடய அப்ளைனுக்கு ₹2,45,00,000 நிகர லாபமாக இருக்குது. நண்பர்களே, ஒரு நபருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்தான்னா எவ்வளோ பெரிய வாய்ப்பு இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் வந்து வாய்ப்பு வந்து எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுக்கலாம், அன்லிமிட்டடாக இருக்கும். ஆனால் லெவல் இன்கம் மட்டும் சேமாக இருக்கும். முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.